யூசர் இன்டர்வியூல தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். இன்னொரு வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்வியூவ நான் எவ்வளோ குவாலிட்டியா கொண்டு போகுறேன். விச் மீன்ஸ் நான் ஃபேஸ் டூ ஃபேஸ் வந்து ஒருத்தர் கூட தான் பேசுறேன் அப்படின்னாலுமே, அந்த இன்புட் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும். பிகாஸ் நான் அத வந்து குவாலிட்டிய மட்டும் தான் பேஸ் பண்றேனே தவிர்த்து, குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணல. இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் இன்டர்வியூவா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூவா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் கூட தான் நான் பேசுறேன். இல்லன்னா வந்து ஒரு குரூப் இன்டர்வியூவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரே செக்மென்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர்ஸ் வந்து நான் ரியல் டைம்ல அவங்க கூட வந்து இன் பெர்சனா நான் பேசுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப டீடைல்டா கிடைக்கும். ரொம்ப டீப் டைவ் பண்ண முடியும். அந்த டேட்டா வந்து அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. தென் என்ன நடக்குது அப்படின்றத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்றோம். இப்போ இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, நாம குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் பண்ணணும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து நம்பர்ஸ பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணியிருக்காது. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்பொழுது நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னு நான் கேட்கிறேன். இத நான் வந்து ஒரு 3 பேர்ட்ட கேட்கிறேன்னா, 3 பேர்ல ஒரு 2 பேர் வந்து ஆமா நான் ஹேப்பியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதுல முடிவு பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவும் சிம்பிளாவும், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவும் இருக்கு. அப்போ நீங்க இதுக்கு வந்து ஒரு மேசிவான டேட்டா வேணும் உங்களுக்கு. இதுவே வந்து ஒரு 20 பேர் வந்து ஆமா நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு 8 பேர் வந்து இல்ல நான் அவ்வளவு பெருசாலாம் ஹேப்பியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ மெஜாரிட்டி எங்க இருக்கு? அந்த 20 பீப்பிள் குடுத்திருக்க டேட்டாவ பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ இந்த இடத்த தான் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தான் பார்ப்போமே தவிர்த்து, எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்க மாட்டோம். பட் இதுவே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, அந்த டேட்டாவோட டென்சிட்டி இருக்கிறத விட, அந்த டேட்டாவோட குவாலிட்டி தான் பார்ப்போம். எத்தன பேர் அங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு நீங்க டிசைன் போகும்பொழுது, நீங்க ஒரு ஃபீச்சர் செட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபீச்சர வந்து நீங்க ஏன் செட் பண்றீங்க அப்படின்னு பிசினஸ் சைட்ல இருந்து கொஸ்டின் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க உங்களால தெளிவா சொல்ல முடியும். பிகாஸ் ஐ ஹவ் டன் திஸ் ரிசர்ச். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ ஹவ் காட் திஸ் மச் ஆஃப் பீப்பிள் ஆர் மென்ஷன் தே நீட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. அப்படின்னா நீங்க கொண்டு போகலாம். பிகாஸ் என்கிட்ட டேட்டா இருக்கு. டேட்டா இல்லாம உங்களோட ஹைப்போதீசிஸ்ல நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, பிசினஸ் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே பிசினஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ் இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. யூசரோட நீட்ஸ பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றீங்க. அந்த இடத்துல யூசர் இன்டர்வியூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இஃப் பாசிபிள் யூ கேன் கண்டக்ட் போத் த ரிசர்ச். ஒன் இஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் அண்ட் த குவாலிட்டேட்டிவ்.